ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த 8 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப் போவதுமில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதுமில்லை, இனி அவன் முகம் செத்து போவதுமில்லை என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கும் சபைக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு இனி அவன் முகம் என்னது? வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அவன் முகம் இனி செத்து போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, யாக்கோபு இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் யாக்கோபு வெட்கப்படவில்லை? ஏன் யாக்கோபு வெட்கப்படவில்லை? ஸ்தோத்திரம். ஏன் யாக்கோப்பினுடைய முகம் செத்து போகவில்லை என்று சொல்லி இந்த கால வேளையில தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யாக்கோப்பு அவன் ஏன் வெட்கப்படவில்லை? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 9:33, இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாக்கோப்பு ஏன் வெட்கப்படவில்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் யார் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நிச்சயமாகவே அவர் நம்முடைய முகத்தை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை. காரணம், அவர் மேல விசுவாசம் வைத்தபடியினாலே, அவர் மேல நம்பிக்கை வைத்தபடியினாலே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நம்ம வாசிக்கிறோம், யாக்கோப்பை குறித்து ஆண்டவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, யாக்கோப்பிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப்பு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ எழுந்து உன்னுடைய தேசத்துக்கு போ, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இவ்வளவு நாட்களாக 20 வருஷமாக மாமனாருடைய வீட்டிலே இருந்ததான யாக்கோப்பு, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இப்பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ இந்த இடத்தை விட்டுவிட்டு நீ உன் கானான் தேசத்துக்கு, உன் தகப்பனுடைய தேசத்துக்கு, உன் இனத்தார் இருக்கிற இடத்திற்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யாக்கோப்புடைய அம்மா யாரு?
ரெபேக்காள். இந்த ரெபேக்காள் யாக்கோப்பை அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாள். என்ன சொல்லி அனுப்புறா தெரியுமா? உங்க அண்ணன் சாந்தப்பட்ட பிறகு, அல்லாவிட்டால் உங்க அண்ணன் சமாதானமான பிறகு கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் மாறிடும், நிலைமையெல்லாம் சரியாயிடும். அப்ப நான் என்ன செய்றேன், ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு ரெபேக்காள் சொல்லுவாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி சொன்னதான இந்த ரெபேக்காள், ஸ்தோத்திரம், என்ன செய்தாலோ நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஆள் அனுப்பினதாக வேத புஸ்தகம் நமக்கு சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். நான் ஆள் அனுப்புகிறேன் என்று பெத்த அம்மா சொல்லுகிறாள். ஆனால் எத்தனை வருஷம் போயிட்டு? ஆள் அனுப்புறதுக்கு 20 வருஷம் ஆயிட்டு. 20 வருஷம் எந்த தகவலுமே இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெத்த அம்மா தான், நீ போ, நான் ஆள் அனுப்புறேன் சொன்னா, ஆனால் ஆள் அனுப்பவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாளோ, நான் உன்னை மறப்பதில்லை என்கிறதான வார்த்தையின்படியாக ஒருவேளை ரெபேக்காள் மறந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெபேக்காளினுடைய கர்ப்பத்திலே இருந்ததான யாக்கோப்பை கர்த்தர் மறக்கவில்லை. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 20 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாக்கோப்போடு கூட பேசுகிறார். நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினியே, அந்த தேவன் நான் உன்னோடு கூட பேசுகிறேன். இப்பொழுது நீ எழுந்து, உன்னுடைய நேரம் வந்துருச்சு, உன்னுடைய டைம் வந்துருச்சு, நீ எழுந்து எங்க போ அப்படின்னா, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, உன்னுடைய இனத்தார் இடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது யாக்கோப்புக்கு கேட்டதோ அப்பொழுதே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இனி இந்த இடத்துல எனக்கு வேலையே இல்லை, நான் எழுந்து போகிறேன் என்று சொல்லி இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறான்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நம்பினான், அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அம்மா சொன்னாள், ஆனால் அம்மா மறந்து போய்விட்டாள். ஆண்டவர் சொன்னார், நான் திரும்ப உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறக்காத தெய்வம் திரும்பவுமாய் அந்த யாக்கோபோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. யாக்கோபோடு கூட பேசுகிறார். பேசி என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீ போ என்று சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே விடாமல் இந்த யாக்கோபு பற்றி கொண்டான். அந்த வார்த்தையை நம்பினான், அந்த வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தர் என்னோடு கூட வருவார், ஆண்டவர் என்னோடு கூட வருவார், நான் திரும்ப என்னுடைய தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லி யாக்கோபு எழுந்து புறப்பட்டு போகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாக்கோபு அடுத்த நாள் காலையில தன்னுடைய மனைவிகளிடத்திலே சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், ஆகவே நான் இங்கே இருக்க போவது இல்லை, நான் போகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று போது பாருங்க, கர்த்தர் அவருடைய மனைவிகளுடைய இருதயத்தையும், ராகேலுடைய இருதயத்தையும், லேயாளுடைய இருதயத்தையும் கர்த்தர் அப்படியே மாற்றினார். என்ன நடந்துச்சு? நீங்களே போகும்போது நானும் உங்களோடையே வருவோம். இனி எங்க வீட்டுல எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு இனி எங்க வீட்டுல எங்களுக்கு கிடையாது, உங்களோடையே நாங்களும் வருவோம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த காலத்துல நீ போனா நீ வேணா போய்க்கோ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த நாட்களிலே, போனா நீ வேணா போய்க்கோ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த நாட்களில் எங்க அப்பாவை விட்டு என்னால பிரிய முடியாது, எங்க அம்மாவை விட்டு என்னால பிரிய முடியாது, என் தம்பியை விட்டு என்னால பிரிய முடியாது அப்படி சொல்லுகிற இந்த நாட்களில் இந்த ராகேலும் லேயாலும் சொல்லுகிறார்கள், நீங்களே போகும்போது என்னது
அம்மாமா நீங்களே போகும்போது, அத்தான் நீங்களே போகும்போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? ஒன்றும் கிடையாது, நாங்களும் உம்மோட கூட வருவோம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உடனே எல்லாம் பேக்கேஜிங் வேலை நடக்குது, எல்லாம் பேக் பண்றாங்க. இனி நம்ம வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து யாக்கோபு மாமனாருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்ன வரைக்கும் யாக்கோபு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், உலக நாடுகளிலே இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசம் இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். இன்ற வரைக்கும் உலக நாடுகளிலே யாக்கோபு இஸ்ரவேல் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இன்றைக்கும் கர்த்தர் யாக்கோபினுடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை இதற்கு முன்பதாக வெட்கப்பட்டு இருக்கலாம். இனி என்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் கர்த்தர் நம் தலையை உயர்த்தி வைப்பாராக. அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை கனம் பண்ணி வைப்பாராக. அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேர் ஞான சிங். அவருடைய பெயர் மனோ ஞான சிங். கர்த்தர் அவரோடு கூட பேசினாராம். என்ன பேசினாராம்? நீ என்ன பண்ணு, கர்நாடகாவுக்கு போ, அங்க ஒரு ஊரினுடைய பெயரை சொல்லி தும்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை சொல்லி ஆண்டவர் பேசினாரா, நீ அங்க போ அப்படின்னு. அங்க இருந்தப்போ, திருநெல்வேலியில் இருந்தப்போ அவருக்கு நல்ல சர்ச் இருந்துச்சு, நல்ல சர்ச்சு, நல்ல விசுவாசிகள், அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க மனைவியினுடைய வகையில் இருந்தவர்கள் எல்லாம் நல்ல பாஸ்டர் குடும்பம், நல்ல பெரிய சபை, ஐபிசி சபை, பெரிய சபை. ஆனால் கர்த்தர் பேசினாரா, நீ அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி. அந்த வார்த்தை அவரோட பேசிக்கொண்டே இருந்தபடியினாலே ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலே எல்லாவற்றையும் விட்டு அவர் என்ன செஞ்சாராம், அந்த கர்நாடகாவுக்கு அந்த தும்கூருக்கு போனாராம். போனப்போ எதுவுமே கிடையாதாம், ஒன்றுமே இல்லையாம். 2 குழந்தைகள், 2 ஆண் பிள்ளைகள். அவர்களை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஆரம்ப ஊழியம், யாரும் பாஷை தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. குழந்தைங்க பட்டினியாக இருக்கிறாங்களாம். அவரே என்னிடத்துல சொன்ன காரியம், பட்டினியாக இருக்கிறாங்களாம். அப்போது சரி, ஒரு கடைக்கு போய் அவர் கேட்டாராம், ஐயா எனக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் கொடுங்க, அடுத்த வாரம் எனக்கு காசு வந்துடும், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த கடைக்காரர் சொன்னாராமா, என்ன சொன்னாராம், நீங்கள் எவ்வளோ பொருள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட எல்லாத்தையும், யாருன்னே தெரியாதான் அந்த கடைக்காரர், அவர் எல்லா பொருளையும் கொடுத்துட்டாராம். கொடுத்த பிறகு வீட்டுக்கு மனைவியின் இடத்துல கொடுத்தாங்க. அடுத்த வாரம் ஒரு பணம் கிடச்சிது. அந்த பணத்தை ஒரு 500 ரூபாய் பணம் கிடச்சிது. அந்த 500 ரூபாயில் 300 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாராம், கொண்டு போய் அந்த கடைக்காரர்களிடத்தில் கொடுக்க போனாராம். கொடுக்கும் போது அந்த கடைக்காரர் சொன்னாராம், ஐயா நீங்கள் இந்த பணம் எனக்கு கொடுக்க வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு உங்கள் ஊருக்கே போயிருங்க, சொந்த ஊருக்கே போயிருங்க. நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, அதனால இந்த பணத்தை நீங்களே வச்சுக்குங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்னா நான் உங்களுக்கு தர்றேன்,
அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் சொன்னாராம், இந்த பணத்தை விட இன்னும் நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தர்றேன், உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு தயவு செஞ்சு உங்க ஊருக்கே போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்டாராம். சொன்னாராம். அதுக்கு இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், தம்பி நல்லா கவனிங்க, நான் இந்த ஊரை விட்டு போறதில்ல, ஒரு நாள் வரும், அப்போ இதே கடை உங்க கடை முன்னாடி நான் கார்ல வந்து நிப்பேன், டிக்கியை திறப்பேன், உங்க கடையில தான் பொருளெல்லாம் ஜாமானமெல்லாம் வாங்குவேன். நீங்க தான் என்ன பண்ணணும், என்னுடைய காரினுடைய டிக்கியில எல்லாம் பொருளெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாராம். தைரியமாய் விசுவாசம், ஏன்னா கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை இந்த இடத்துல வெட்கப்படுத்த விடமாட்டார் என்கிறதான உறுதியான ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தபடியினால சாப்பாட்டுக்கு வழி இல்லை, துணிக்கு வழி இல்லை. ஆனாலும் அவர் சொன்னாராம், ஒரு நாள் வரும், அப்ப நான் கார்ல வந்து நிப்பேன், என் டிக்கியை திறப்பேன், நீங்க தான் ஜாமானமெல்லாம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு பிறகு அதே அவர் சொன்னபடியே கார்ல வருவாராம், லிஸ்ட் கொடுப்பாராம். அதே மளிகை கடைக்காரரு என்ன பண்ணுவாராம், அந்த அவருடைய கார்ல எல்லா பொருளையும் ஏத்துவாராம். அவர் சொன்னாராம், பார்த்தியா அன்னைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கு என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார், அவரை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோப்பு இனி வெட்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் வாசியுங்கள். அடுத்த வார்த்தை என்னது? இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செத்து போவதில்லை என்கிறதான வார்த்தைக்கு அநேக அர்த்தங்களை தேடினேன். செத்து போவதில்லை, அதுக்கு நிறைய மீனிங்ஸ் வந்தது. ஸ்தோத்திரம். அதில் 2 காரியம். ஒன்று, அவனுடைய முகம் வெளிரி போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, சங்கடமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, தடுமாற்றமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சனிக்கிழமை நம்ம டீன்ஸ் பிரேயரில் ஒரு கேம் விளையாண்டாங்க. என்ன கேமு அப்படின்னா, எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணிடணும். எல்லாம் சின்ன சின்ன பீஸா, இத்த பீஸா எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணிடணும். கட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டோம், எல்லா பையங்கக்கிட்டையும் கொடுத்துட்டு, டேய் இந்த எலுமிச்சம்பழத்தை கேம் என்ன அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை நீ வாயில் போட்டு சாப்பிடணும். வாயில் போட்டு எலுமிச்சம்பழத்தில் சாப்பிடணும். அந்த துண்டு எலுமிச்சம்பழத்தை சாப்பிடும்போது உன் மூஞ்சியில் எந்த ரியாக்ஷன் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறையோ அதை போல் நார்மலாக இருக்கணும். எந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது, எந்த முக சுளிப்பு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நிறையா பேர் வாயில் போட்டோன்னே என்ன ஆயிரும், உடனே நமக்கே அந்த எலுமிச்சம்பழ சாறு என்ன ஆயிரும், நமக்கு புளிக்கும். அது ஒரு மாதிரி நம்மளையும் அறியாமல் முகம் என்ன ஆயிரும், சுளிக்க ஆரம்பிச்சிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, யாக்கோப்பினுடைய முகம் தடுமாறவே இல்லை, யாக்கோப்பினுடைய முகம் வெளிரி போகவே இல்லை, யாக்கோப்பினுடைய முகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், சங்கடமாகவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பு
பயப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஆதியாகமம் 28:15வது வசனத்துல, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாவுக்கு பயந்துதான் யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு ஓடி போகிறான். இப்பொழுது ஒரு நேரம் வருகிறது, திரும்பி வருகிறான். எப்படி என்னுடைய அண்ணனுடைய முகத்தை பார்ப்பது என்று சொல்லி ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைமை, தடுமாற்றமான ஒரு சூழ்நிலைமை. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே யாக்கோப்புக்கு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்து முடிப்பேன். செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அதே போல பாருங்க, யாக்கோபு பெரிய பரிவாரங்களோடு கூட வருகிறான். பெரிய பரிவாரங்களோடு கூட வருகிறான். இதை கேள்விப்பட்டதான அண்ணன் ஏசா என்ன செய்யறாரு? அவரோட கூட 400 பேரை கூட்டிட்டு வர்றாரு. 400 பேரோட கூட உங்க அண்ணன் வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யாக்கோப்புக்கு நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, 400 பேரோட கூட வர்றாரா? சமாதானமா வர்றவன் எத்தனை பேர் வரலாம்? ஒரு 2 பேர் வரலாம். அப்புறம் ஒரு 4 பேர். சரி, எல்லாரும் நிறைய பேர், என் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வர்றானே அப்படின்னு சொல்லி அதிகபட்சம் ஒரு 10 பேர் கூட வச்சுக்கிடுங்களேன். 10 பேரோட கூட வரலாம். இப்ப எத்தனை பேரோட வர்றான்? 400 பேரோட வர்றான். நம்ம ஆளுக்கு கிளி கிளம்பிருச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோப்பு பயங்கரம் பயந்து போனான். ஸ்தோத்திரம். வெளிரி போனான், தடுமாற்றம் அடைந்தான். என்ன செய்வதென்றே தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறான்? தனித்து ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். முகத்தை நோக்கி பார்த்தபடியினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஏற்கனவே ஸ்தோத்திரம் லாபானிடத்திலே யாக்கோப்பு சொல்லாம கிளம்பி வந்துட்டாரு. அப்போ லாபான் என்ன செய்கிறான்? யாக்கோப்பு எல்லாம் போனதை கேட்டு உடனே யாக்கோப்பை துரத்திட்டு வர்றான். துரத்திட்டு வரும்போது ஒரு ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கிறான். லாபான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறான். யாக்கோப்பின் தேவன், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அந்த லாபானுடைய சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோட நன்மையே அல்லாமல் தீமையே ஒன்றும் பேசக்கூடாது. அப்படி யாக்கோப்பு கிட்ட நீ ஏதாவது தீமை பேசினா செத்தம் அவனை சொப்பனத்தில் எச்சரித்தான். இப்போ உண்மையாகவே லாபான் வந்தது எதுக்கு தான்? ஏதோ ஒரு தீங்கு செய்யணும், இவனை விட்டா நமக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு இவனை எப்படியாவது திருப்பி மடக்கி த்ரெட்டன் பண்ணி திரும்பி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லாபானுடைய நோக்கம். ஆனா ராத்திரி லாபானை ஆண்டவர் எச்சரிக்கிறார். சொப்பனத்தில் என் மவனை ஏதாவது தொட்ட, ஏதாவது பேசின, செத்த அப்படின்னு எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்துச்சு? இப்ப லாபான் வர்றான், யாக்கோபை பார்க்கிறான், பேசுறான். பேசும்போது தீமையே பேசல, நன்மையாய் பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை இந்த ஏசா கூட என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த யாக்கோப்புக்கு தீங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி 400 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி யாக்கோப் என்ன செய்யறாரு?
அவர் ஆண்டவரோட போராடி கொண்டிருக்கிறாரு, ஆண்டவரோட கூட போராடி கொண்டிருக்கிறாரு. அந்த ராத்திரி லாபானுக்கு செய்ததை போல ஏசாவுக்கும் செய்திருக்கலாம். அல்லேலூயா. ஏசாவே, லாபானுடைய கரத்திலிருந்து தப்பிக்க வச்சு நான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நீ 400 பேரோட வர்றையா? மகனே, ஏதாவது தொட்ட செத்த அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிச்சிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, ஸ்தோத்திரம், 400 பேரோட வருகிறார். அடுத்த நாள் என்ன ஆகுது? அந்த சீனே மாறுது. 2 பேரும் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம், 2 பேரும் பார்க்கிறார்கள். 2 பேரும் கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுகிறார்கள். வாசி. எதிர்கொண்டு ஓடி தழுவி கட்டி கொண்டு அவனை கழுத்தை கட்டி கொண்டு அழுது முத்தம் செய்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், யாக்கோப்பை ஆண்டவர் தடுமாற விடவே இல்லை. யாக்கோப்பை ஆண்டவர் சங்கடமான சூழ்நிலைமைக்கு கொண்டு போகவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோப்பை கைவிடவே இல்லை. ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. யாக்கோப்பு கானானுக்கு வந்துட்டாரா? ஏசாவும் கானான்ல இருக்கிறாரா? இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆன பிறகு யாக்கோப்பு வந்துட்டாரு. யாக்கோப்புடைய மந்தைகளும் நிறைய இருக்குது, ஏசாவுடைய மந்தைகளும் நிறைய இருக்குது. ஏசா கொஞ்ச நாள் கழிச்சு யாக்கோப்பு கிட்ட சொல்றான், யாக்கோப்பு தம்பி, நான் இங்க இருக்கல, நான் வேற தேசத்துக்கு போறேன். இந்த தேசத்துல நீயே இரு, உன் பிள்ளை குட்டிகளே இருந்துக்குங்க, உன்னுடைய ஆடு மாடுகளே இருக்கட்டும், நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி ஏசாவை அங்கிருந்து ஆண்டவரே வெளியே கிளப்பிட்டாரு. அந்த தேசத்திலிருந்தே வெளியே கிளப்பிட்டாரு. இந்த தேசத்துக்கு வந்தீனா உன்னைய தோல் உரிச்சு போடுவோம் பாரு, இந்த தேசத்துக்கு வந்தீனா பாரு உன்னைய கொன்னே போடுவோம் பாரு அப்படின்னு த்ரெட்டன் பண்ணினவன் இப்ப அந்த தேசத்திலேயே இல்லாதபடிக்கு வேற தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாக்கோப்புக்கு நிறைவேற்றினதை போல நமக்கும் இந்த மாதத்தில் அப்படியே நிறைவேற்றுவாராக. எல்லாரும் கண்களும் மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோப்பு உம்மேல நம்பிக்கை வைத்தான், உம்மேல விசுவாசம் வைத்தான். ஆகவே கர்த்தர் யாக்கோப்பினுடைய முகத்தை வெட்கப்பட விடவில்லை. ஆண்டவரே, அதே போல எங்கள் முகத்தையும் இந்த மாதத்தில் நீர் வெட்கப்படுத்த விடமாட்டீர் ஆண்டவரே, விடமாட்டீர் ஆண்டவரே. எங்க முகமும் தடுமாறுவதில்லை. யாக்கோப்பினுடைய முகம் இனி செத்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களையும் தடுமாற விடமாட்டீர் ஆண்டவரே, பயப்பட விடமாட்டீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபையாருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்ய போகிறதுக்காக கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.